இது நம்மளுக்கு எப்படின்னு இருக்கு? ஆயிரம் விளக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் என்ற முறையில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சரும் போட்டிடுறாங்க. அவங்க கூட உங்களால எப்படி டப்பு கொடுக்க முடியுது? முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சி எத்தகைய கூட்டணி அமைத்திருந்தாலும் சரி, தமிழக மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் தளபதி விஜய். அவர் வைத்திருக்கிற வியூகங்கள், இன்றைக்கு நடந்து கொள்கிற பண்பு, அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு நிச்சயமாக அவரை கோட்டைக்கு அழைத்து செல்லும். வருங்கால முதல்வராக அவரை பார்க்கிற காரணத்தினாலே தமிழகம் என்றும் இந்த அலைதான் வீசிக் கொண்டிருக்கிறது. எழிலன் சொல்றாரு, பல்வேறு திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கோம் என்னோட தொகுதியில, கண்டிப்பா நான் தான் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கின்ற வேட்பாளர் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதிலே தவறில்லை. ஆனால் பொதுமக்களை சந்தித்து நேரடியாக களத்தில் இறங்கி பார்க்கிற போதுதான் என்ன குறைபாடு இருக்கிறது, அடிப்படை தேவை இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இந்த 1000 தொகுதி இருப்பது கள நிலவரத்தை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், நிச்சயமான ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகம் தான் பெறப்போகிறது. அவர் வள்ளூர் கோட்டை மட்டும் நான் செஞ்சு வச்சிருக்கோம். அவரு எங்க போற இடத்துல எல்லாமே நான் வள்ளூர் கோட்டை புதுப்பிச்சு பண்ணிருக்கேன், அது ஒன்னே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டம் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலமா இருந்து வருது என்பதையும், ஒவ்வொரு தேர்தலும் வள்ளூர் கோட்டம் இருக்கிறது, வள்ளூர் கோட்டம் இருக்குது என்றுதான் சொல்லுமே தவிர, வள்ளுவரின் வாக்கின்படி எத்தனை நடந்தார்கள் என்பதை பற்றி தான் மக்கள் கவலைப்படுகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். 1000 விளக்குல நம்ம வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களிடையே வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களிடையே வரவேற்பு மகத்தானதாக இருக்கிறது. அவர்கள் என் முகத்தை பார்க்கவில்லை, தளபதி விஜய் முகத்தை பார்த்தான் வாக்களிக்க இருக்கிறார்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.